தங்க பிள்ளையே, நீ அழுததெல்லாம் போதும், சற்று எழுந்திரு. இந்த கருப்பன் உன்னோடு பேச வந்திருக்கிறேன். ஒரு முக்கியமான ரகசியம், இவர்களை பற்றிய ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். ரகசியம் என்றால் அதனை நீ தனிமையில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த விஷயம் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒருவரை பற்றியது. என் பிள்ளையே, இன்றே உன் அப்பா கருப்பன் என் மூலமாக இதனை நீ தெரிந்து கொள். பல காலம் தாண்டியாச்சு, பல நாட்கள் ஆயாச்சு. இந்த வேதனைக்குள் நீ சிக்கி தவிர்த்ததெல்லாம் போதும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் பதம் பார்க்க நினைத்திருக்கின்ற இந்த மனிதர்கள் இனிமேலும் என் பிள்ளை உன்னோடு பயணிக்க இந்த கருப்பன் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றிலும் பல தீய எண்ணங்கள் கொண்டு இவர்கள் உன்னை தேடி வந்ததெல்லாம் போதும். இனிமேல் இனி இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதி அற்புதமான விஷயங்களை நீ கண்கூடாக காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளைக்கு நான் எதை நினைத்தாலும், என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் எதை கொடுத்தாலும் சரியாகவும் தெளிவாகவும் கொடுக்க வேண்டும் என்று என்னாலும் நினைப்பவன். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் யாராலும் எந்த இன்னல்களும் வந்துவிடக் கூடாது என்பதில் அதிகப்படியான கவனத்தில் இருப்பவன். ஆனால் சில நாட்களாக உன் வாழ்க்கையில் என்னையும் மீறி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் இவர்களோடு நீ பழகிய பழக்கமும் அதற்கான காரணம் இவர்களோடு நீ பழகிய பழக்கம், இவர்களுக்கு நீ கொடுத்த இடமும் தான். நான் யாருக்கு என்ன இடத்தை கொடுத்தேன் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் நாம் செய்யும் போது அது தவறு என்று தோன்றாது. ஆனால் நான் நினைப்பது அவர்களுக்கு நினைத்திருப்பார்களா என்று கேட்டார் நிச்சயமாக கிடையாது. இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்க எண்ணியவர்கள். அதற்கான சூழ்நிலையும் வாய்ப்புகளையும் உன்னிடத்தில் பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து உனக்கான மிகப்பெரிய துன்பத்தை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்போதும் உன்னிடத்தில் நல்ல பிள்ளை போல அழகாக பேசிக் கொண்டிருக்கின்ற இவர்களை நீ நிச்சயமாக யார் என்று என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது வந்துவிட்டது. இது நாள் வரையிலும் முடிந்ததெல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இனிமேல் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைக்க கூடாது. இனி எந்த ஒரு உண்மைகள் தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் என் பிள்ளை நீ இருக்கக்கூடாது. உன்னை இந்த நிலையிலும் இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளத்தான் நினைக்கின்றார்கள். உன்னிடத்திலிருந்து எதையெல்லாம் பெற வேண்டும் என்று முடியும் என்றுதான் இவர்கள் யோசிக்கின்றார்கள். தேவையில்லாத எண்ணம் கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டும் உன்னை இத்தனை காலமும் இவர்களுக்கு சாதகமாக இவர்கள் பயன்படுத்தி கொண்டதெல்லாம் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், அல்லது தெரிந்தும் நீ தெரியாதது போல நடிக்கலாம். இவர்களை விட்டால் நமக்கு யார் இருக்கிறார்கள் என்று உனக்கு எண்ணங்கள் தோன்றி இருக்கிறார். ஆனால் இந்த கருப்பன் அதனை சாதாரணமாக பார்க்கவில்லை. இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் பயணிப்பதனால் உனக்கு என்ன நடக்கிறது என்பதையும் இந்த கருப்பன் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் முடிவானது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் கண்டு நீ வருத்தப்படக்கூடாதல்லவா? உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களானாலும் உன்னுடைய மனது நொந்து போய்விடக்கூடாது.
அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டம் இனி உனக்கு என்னவாகும், எதுவாகும் என்று எண்ணி நீ கலங்காமல் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். யாரெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்கள், அதிலும் குறிப்பாக இந்த ஒரு பெண் செய்த காரியத்தை நிச்சயமாக ஒரு நாளும் இந்த கருப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவள் உன்னுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவில் பாவத்தை செய்துவிட்டாள். அது மட்டுமல்ல, மறைமுகமாக இவள் இருந்து கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள் என்பது மட்டும்தான் உண்மை. என் குழந்தையே, இப்போது என்னவென்று இந்த கருப்பன் இப்போது உனக்கு விளக்கமாக சொல்கிறேன். சற்று கவனமாக கேள். என் குழந்தையே, உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த ஒரு சகோதரியின் குடும்பமும் சிறு வயது முதலே அத்தனை ஒற்றுமையாக இருந்து வந்த குடும்பம் அல்லவா? ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக, ஒருவர் கஷ்டம் என்றால் இன்னொருவர் விட்டு கொடுத்தும் அந்த உடன் பிறந்த இருவரும் அத்தனை விஷயங்களையும் அத்தனை மன ஒற்றுமையோடு இருந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இது உன் தந்தையின் உடன் பிறந்த ஒருவரினுடைய குழந்தைக்கு ஒருபோதும் ஏற்புடையதாக இல்லை. ஏனென்றால் இப்போது இந்த ஒற்றுமையோடு அவர்கள் தந்தையும் அவர்கள் உடன் பிறந்தவரோடு இருக்கவில்லை. ஏனென்றால் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கின்ற ஒரு சகோதரி அல்லவா? அப்படி இருக்கும்போது தனக்கு தான் குடும்பத்திற்கும் தன் பிள்ளைக்கும் கிடைக்கவில்லையே என்று, நடக்கவில்லையே என்று சொல்லி இவர்கள் மிகுந்த மனவேதனையோடும் மிகுந்த மன வருத்தத்தோடும் இருந்து கொண்டிருந்தார்கள். சரியான ஒரு சந்தர்ப்பத்தை இவர்கள் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். இந்த உறவை பிரிப்பதற்கு நேரம் எப்போது வாய்க்கும் என்று இவர்களுக்கு எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற நேரம், இவர்களுக்கு ஏற்றாற்போல் உன்னுடைய தந்தை வழி அந்த சகோதரியினுடைய குடும்பத்தில் புதிதாக ஒரு உறவு நுழைந்தது. அந்த உறவு நுழைந்ததுதான் இந்த உறவுகள் பிரிவதற்கு மிக மிக காரணமாக மாறிவிட்டது. மிகவும் வஞ்சக எண்ணம் கொண்ட ஒரு பெண் அந்த குடும்பத்திற்குள் நுழைந்து விட்டார். இந்த பெண்ணினுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது உன்னுடைய தந்தை, அதாவது அந்த சகோதரனுடைய உடன் பிறந்தவர், தானாகவே அவரிடத்தில் நெருங்குவதை நிறுத்திவிட்டார். எல்லாம் பேச்சுவார்த்தைகளும் மாறி மாறிதான் எல்லாம் ஏதோ இவர்களுக்கு பிச்சையிடுவது போன்ற ஒரு மனப்பாவத்தை அவர்கள் காட்டியது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உதவி செய்கிறார்கள், ஒருவருக்கொருவர் ஒன்று என்றால் இன்னொருவர் வந்து நிற்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள்தான் இவர்களுக்கு முழு உதவியையும் செய்கிறார்கள் என்று சொல்லி அவமானப்படுத்துவதையே மிகப்பெரிய காரியமாக வைத்துக்கொண்டு இதற்கெல்லாம் இவர்களோடு உடன் இருந்தவர்கள் உன் தந்தை வழி குடும்பத்தில் இருக்கின்றவருக்கு அவரோடு உடன் பிறந்த ஒருவருடைய பிள்ளைகள் அல்லவா? இவர்கள் இந்த உறவை பிரிப்பதற்கு சரியான தருணத்தை ஏற்படுத்தி அதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கும் போது அதற்கு ஏற்றார் போல அந்த குடும்பத்திலும் ஒரு மோசமான பெண் நுழைந்து இந்த குடும்பத்தை நிற்க வைத்து விட்டாள். இந்த குடும்பத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அவள் என்னவென்று ஒரு கை பார்த்து விடலாம். இதற்கு மேலும் நாம் வீட்டிலிருந்து அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவள் ஆடிய ஆட்டம், அவள் நடத்திய நாடகம் அந்த சகோதரரையும் சகோதரியையும் பிரித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, இது போன்ற பல குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் குடும்பம் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதில்லை. யாராவது ஒற்றுமையாக இருந்தால் அவர்களை எப்படியாவது பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முழுமையான எண்ணமாக இருக்கின்றது. இந்த செயல்பாடுகளை எல்லாம் கண்டால் கருப்பனுக்கு கோபம் வராமல் வேறு என்ன செய்யும்? உன் அப்பன் கருப்பன் நானும் இதையெல்லாம் கண்டுகொண்டு மிகுந்த மத வேதனையை அடைந்தேன்.
தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஒன்றுக்குமே ஆகாத விஷயங்களுக்காக கோபப்பட்டு கொண்டு உறவுகளை இழந்து விடுவதுமாக இங்கு பல விஷயங்கள் ஒருவரை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? இதனை என்னவென்று உணர வேண்டும். வாழ்க்கை எவ்வளவு முக்கியத்துவமானது. நம்மை சுற்றி இருக்கின்ற உண்மையான உறவுகளை நான் எப்படியெல்லாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனை ஒவ்வொருவரும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது எவ்வளவுதான் பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இவர்களால் அதனை சுலபமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படியாவது நல்லபடியாக பேசுகின்றவர்களை பேச விடாமல் பேசுவதுதான் இவர்களின் வேலையாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு நன்மைகளை யார் எடுத்து சொன்னாலும் அதை அவர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதில் என்ன நடந்தது, இதனால் யாருக்கு என்ன பாவம் கிடைத்தது என்றுதானே யோசிக்கின்றாய். உடன் பிறந்த உறவினுடைய அன்பினுடையத்தை அவர்களுக்குள் இருந்த ஒரு உண்மையும் இவர்கள் கெடுத்து விட்டார்கள். இப்போது இருவரும் தனியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அவர்களை பற்றிய மனதில் நல்ல எண்ணங்களை தான் இருக்கின்றார்கள் அல்லவா? அது போதுமே, அது ஒன்று போதுமே என் குழந்தையே. சர்வ நிச்சயமாக இனி உனக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று கண்டுகொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த கருப்பன் உனக்கு சொல்வது போல சில மனிதர்களுடைய எண்ணங்களும் தீய எண்ணங்களும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரித்து நடுதெருவிற்கு கொண்டு வர நினைத்து விடுகின்றது. ஆனால் என்ன புரிதல் கொண்ட நாம் நிச்சயமாக இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் உறவுக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை பலப்படுத்தி எல்லோரும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் கருப்பன் நான் ஆசைப்படுகிறேன். நான் எதற்காக உன்னிடத்தில் இதை தனியாக சொன்னேன் என்று தெரியுமா? இந்த குடும்பத்தில் புதிதாக நுழைந்த ஒரு பெண்ணினுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. இந்த பெண் எப்படியாவது ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையும் உழைத்து அவர்களை குடும்பத்தில் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாள். அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நாம் நிச்சயமாக இனிமேல் கட்டுப்படுத்தவோ அவர்களை நாம் வற்புறுத்தவோ முடியாது. இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர்களை நான் காயப்படுத்த நம்மால் முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு விஷயத்தை செய்ய போக அது அந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக தலைகுனிய செய்துவிடும். யாரை அவர்களுக்கு பிடிக்கவில்லையோ அவர்கள்தான் ஒதுங்கி இறங்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களை நாம் வெளியேற்ற முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கான வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது. இது இன்றோடு முடியக்கூடிய காரியமல்ல. பல காலம் அவர்கள் தொடர வேண்டிய வாழ்க்கை. அவர்கள் நினைப்பது போலவே நாமும் நினைக்க முடியாதல்லவா? அவர்களை சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்னுடைய குழந்தை அல்லவா? அதனால்தான் இந்த நிலையில் இந்த உறவை விட்டு நீ பிரிவதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்று நான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இப்போது நான் அதை யோசிக்கவும் செய்கின்றேன். ஏனென்றால் உன் பக்கம் ஏதோ ஒரு குறை இருக்கிறதல்லவா? அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை அடைவதற்கு நீ மிகவும் ஆசைப்படுகிறாய் என்றால் அதனால் ஏகப்பட்ட கவலைகளும் கொண்டாய், மனவேதனையும் மன அழுத்தமும் கொண்டாய். எப்படியோ வெளிவர விட முடியும் என்று தெரியாமல் திணறி தவித்து நின்றாய் அல்லவா? எப்படி இதிலிருந்து நாம் எழப்போகிறோம் என்று யோசிக்க தொடங்கினாய். ஆனால் என் பிள்ளையே, என்னென்ன முயற்சிகளை செய்தாலும் இதற்கு நீ என்னெல்லாம் எடுத்து வைத்தாலும் என் பிள்ளைக்கு எதுவுமே சரி செய்து தோன்றவில்லையே. அதையெல்லாம் நீ சரியாக தான் செய்தாயா? இல்லை, அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பின்வாங்கி கொண்டுதான் இருந்தாய்.
என்பதை நீ புரிந்து கொள். ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தால் இந்த கருப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரியும் அல்லவா? உனக்கு நிச்சயமாக புரியும். நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தில் உனக்குள் மனதிற்குள் நம்பிக்கை இருந்து விட்டது. அப்படி என்றால் அதை நீ நிச்சயமாக நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும். அதை விடுத்து என் பிள்ளை அடுத்தவரிடம் அறிவுரைகளை கேட்பதும், அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசித்து கொண்டிருப்பதும் உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல. என் தங்க பிள்ளையே, இப்போது இப்படி யோசித்தால்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் பல உன்னை வந்து சேராமல் போய்விட்டது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் ஆனால் நீயோ முயற்சிகளை சரியாக செய்யாமல் தெய்வத்திடம்தான் வேண்டினேன், எனக்கு இது நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அது எப்படி உனக்கு நடக்கும்? இதை நீ முழுமையாக கவனிக்க வேண்டும். நீ செய்ய வேண்டியதில் அதிகமான கவனம் இருக்காமல் வெறும் வேண்டுதல் மட்டும் உனக்கு பலனை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன் மனதிற்குள் நம்பிக்கை இருந்து விட்டதென்றால் அதை நீ முழு மூச்சோடு செய்யும் போதுதான் இந்த அப்பனும் துணை இருந்து நான் உனக்கு அதை நடத்தி கொடுப்பேன். ஆனால் உன்னுடைய உழைப்பினால் உனக்கு எதுவும் கிடைக்காது என்பதை நீ புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, உன்னை யாரெல்லாம் தொந்தரவு செய்தார்கள் என்பது இந்த அப்பனுக்கு தெரியும். அவர்களுக்கான தண்டனையை நான் சரியான நேரத்தில் கொடுக்க போகின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னை இப்போது எப்படியெல்லாம் சித்திரவதை செய்து உன் மனதை வேதனைப்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வேதனைகளை எல்லாம் அவர்கள் அனுபவித்தால்தானே தெரியும். என் குழந்தையே, நீ வருகின்ற கஷ்டம் என்னவென்று, நீ மனதால் எத்தனை வேதனைகளை அனுபவித்தாய் என்பதையும் அவர்களுக்கு நிச்சயமாக அனுபவித்து தெரிந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, நீ கவலைப்படாமல் இரு. இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த கருப்பன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். உன்மேல் உண்மையான அன்பு வைத்து அவர்கள் என்னிடம் வைத்த வேண்டுதல் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இப்போது உனக்கு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், எல்லாம் நிச்சயமாக மாறிவிடும். எப்போதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தைரியத்தை மட்டும் விட்டு விடாதே. நீ செய்யும் நல்ல காரியங்களுக்கு யார் உன்னை எதிர்த்தாலும் அதை நீ பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த அப்பன் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பது உனக்கு சத்திய வாக்காக அளிக்கின்றேன். என் குழந்தையே, மரியாதை இல்லாத இடத்திற்கு ஒருபோதும் நீ செல்லாதே. உனக்கு அங்கு மரியாதை கிடைக்கவில்லை என்னும் போது நீ மீண்டும் மீண்டும் அங்கு சென்று உன்னுடைய கஷ்டங்களை தூக்கி சுமக்காதே. உனக்கு நடக்கவில்லையே, நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ எப்போது முழுமையாக உணர்ந்து கொண்டு உனக்கு நடக்கிறது என்பதில் மட்டும் கவனம் செலுத்து. சுற்றி இருக்கின்ற யாருமே நல்லவர்கள் அல்ல. நல்லவராக இருந்திருந்தால் ஒருபோதும் உன்னை இத்தனை வேதனைப்படுத்தியிருக்க மாட்டார்கள். நீ நன்றாக உற்று கவனித்தாயா? உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் போதுதான் இவர்கள் எங்கிருந்தாவது புறப்பட்டு வருவார்கள். அதே நேரத்தில் வேண்டுமென்றே உன்னுடைய மனதை காயப்படுத்த வேண்டும் என்று அந்த நேரத்தில் வேண்டுமென்றே உன்னுடைய மனதிற்குள் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எப்போதும் எங்கிருந்தாவது புறப்பட்டு வருவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை தான் உனக்கு அருகாமையில் நீ வைத்திருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி சுற்றி இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனிமேல் என் பிள்ளை நீ கவனிக்கவில்லை என்றால் இவர்களோட இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மிகுந்த கஷ்டங்களுக்கு உட்படத்தான் கடந்து வர வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சரியான புரிதல் கொண்டு நீ எப்போதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ தயாராக இரு. நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும்.
கருப்பனின் ஆசிகளும் உனக்கு எப்போதும் கிடைக்கும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரிகின்றதா? எல்லோரும் கடுமையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அன்பால் உன்னை அரவணைக்க நினைத்தவருக்கு நீயும் உன்னுடைய அன்பினை பரிசாக கொடு. அதிகாரத்தால் உன்னை ஆள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நீயும் அதற்கு அடிபணியாமல் உன்னுடைய எதிர்ப்பினை தெரிவிக்க கட்டாயம் இருக்கின்றாய். ஒருவரை அடிமையாக நடத்த வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கும் அவர்களின் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் பாவங்கள் திரும்பி செல்லும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய தெய்வமானது என்னிடத்தில் வேண்டியது எல்லாம் உனக்காக இதை செய்ய வேண்டும் என்று சொன்னது. உன்னுடைய தெய்வத்தை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னுடைய தெய்வமானது எப்போதுமே யாருக்கும் அடிமைத்தனத்தை போதித்தது இல்லை. யாரும் உன்னை அடிமையாக்கவும் முடியாது. யாரும் உன்னை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் எப்போதும் வைத்திருக்கவும் முடியாது. இப்போது உன்னை ஏதேனும் பிரச்சனைகளில் சிக்க வைக்க நினைத்தால் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் பக்கமே திரும்பினால் கூட நீ தயங்காதே. உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை நீ சத்தமாக எடுத்துரைத்து பேசு. அப்போது அது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் நிச்சயமாக உன்னை தேவையில்லாமல் மாட்டிவிட நினைத்தவருக்கு தண்டனையாவது வெகு விரைவில் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த கருப்பன் எப்போதும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கருப்பன் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நீ வெகு விரைவாக இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து நல்ல நிலைக்கு வரப்போகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.